ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல ஒரு ஃபினிஷ் சைக்கலாஜிக்கல் பாடி ஹாரர் படமாக வெளியான ஹேட்சிங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் புக் மை ஷோ ஸ்ட்ரீம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஹன்னா பெர்க்ஹோம் டைரக்ஷன்ல சிரி, சோஃபியா, ஜானி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 131 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். படத்துடைய கதாநாயகன் டிஞ்சா ஒரு ஜிம்னாஸ்டா இருக்காங்க. டிஞ்சாவுடைய அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் இன்ஃபுளுசரா இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேயல சோஷியல் மீடியால வச்சிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா டிஞ்சாவுக்கு அவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. அவங்களோட அம்மாவை ப்ளீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. படத்துடைய ஆரம்பத்துல அவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு காகம் வந்து அங்க இருக்கிற பொருட்களை சேதப்படுத்திட்டோம். டிஞ்சாவுடைய அம்மா அந்த காகத்துடைய தலையை உடைச்சு அதை டிஸ்போஸ் பண்ண சொல்லி இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. டிஞ்சா அதை டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த காகத்துடைய ஒரு முட்டையை பாக்குறாங்க. அந்த முட்டையை வீட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய டெலிபேர்ல வச்சு அதை அடகாக்குறாங்க. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அந்த முட்டை வந்து பெருசாயிட்டே போகுது. ஒரு கட்டத்துல அந்த முட்டையில இருந்து ஒரு கிரீச்சர் வெளியே வர இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரிஜினலாகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. உங்க வீட்டுல கிட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ரோமகேனா அப்படிங்கிற ஒரு ஷோ ஓடும். அதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு வீட்டுல வளர்ற பசங்களுக்கு எந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுக்கப்படுது அப்படின்றத இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு ஈரி என்விரான்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட முகம் சுழிக்கிற மாதிரியான கோர் எலிமெண்ட்ஸ் இந்த படம் முழுக்கவே இருக்கு. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் ஹோம் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் அப்படின்றதுனால சினிமாட்டோகிராஃபி அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற நிறைய சீக்வன்சஸ் விஷுவல்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிஜிஎம் சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான ஈரிய என்விரான்மெண்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. கலர் கரெக்ஷன் பண்ணப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் மென்டல் ஹெல்த், வீட்டில் இருக்கிற பசங்க மேலே கொடுக்கப்படுற ப்ரெஷர் எந்த மாதிரி முடியும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வர அந்த கிரீச்சரை விட அவங்க அம்மா தான் பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேல ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் ஸ்லோவா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைக்கலாஜிக்கல் பாடி ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஹேட்சிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.